கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்மளுக்கு துணையாக வரப்போறவங்க எதையுமே நான் ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறேன், உன்னை நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், அதற்கு தகுந்த மாதிரி நீ என் குடும்பத்தில் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் மரியாதை கொடுக்கணும். தீர்க்கமா இந்த ராசியெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா விருச்சகம், மீனம் ராசி, இந்த 2 ராசியும் இவங்க டாப்ல வச்சுக்கலாம் ப்ரியாரிட்டியில. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, மனைவியாக இருந்தா அவங்க ரொம்ப நல்லா உங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க, ஆனா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட இருக்கும். இதுவே ரொம்ப நல்லதை நீங்க இந்த ராசி கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது மேஷம், துலாம் ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். நீங்க அப்போ இந்த கடகராசிக்காரங்க விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்திலும். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க ராசி கூட. இப்போ இது நட்சத்திரம் பொருத்தம்லாம் பார்க்கும்போது மூன் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். திரும்பவும் இந்த ராசிக்காரங்களும் தியானத்தின் போது இதை பயன்படுத்தலாம், பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா, பார்ட்னராக இருந்தாலும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்க கிட்ட, நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, அதே ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்குற அளவுக்கு அந்த விஷயம் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில டேரட் கார்டு ரீடர், ஹீலர் ரேகா தியாகராஜன் நம்ம கூட இணைந்திருக்காங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம், எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்றத பத்தி மேடம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நற்பவி யோகிராம் சுரத்குமார். எப்படி இருக்கீங்க மேம்? ரொம்ப சிறப்பா இருக்கேம்மா, தேங்க்யூ. ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில 12 ராசிக்காரர்களும் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்யும் போது அவங்களுடைய திருமண வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சியில கடக ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய மேரேஜ் மேட்சிங் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ராசியை அவங்க திருமணம் பண்ணும்போது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பொதுவா கடக ராசி அவங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு அப்புறம் அவங்க பார்ட்னரோட அவங்களோட ரிலேஷன்ஷிப் என்ன மாதிரி இருக்கும், என்ன மாதிரியான குணாதிசயங்கள் எல்லாம் அவங்க கொண்டிருப்பாங்க, அதை பத்தி சொல்லுங்க மேம். நிச்சயமா சொல்லிடலாம். கடகராசி நேயர்கள் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல மூன், அதாவது சந்திரன் அப்படின்னு டைப் பண்ணிடுவாங்க. நீர் தத்துவத்தை கொண்ட இந்த ராசிக்கு சந்திரன் தான் அதிபதி இல்லையா? அப்போ இவங்க எப்பவுமே ப்ரொடெக்டடாக இருக்கணும், எது செஞ்சாலும் சரி அதை அப்படியே பாதுகாத்து வச்சுக்கணும், எதுனாலும் சரி, அந்த மாதிரி தான் இவங்களோட திங்கிங் எப்பவுமே இருக்கும். அப்போது கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்மளுக்கு துணையாக வரப்போகிறவங்க எதையுமே நான் ப்ரொடெக்டடாக வச்சுக்கிறேன், உன்னை நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், அதற்கு தகுந்த மாதிரி நீ என் குடும்பத்தில் இருக்காங்க எல்லாருக்கிட்டையும் மரியாதை கொடுக்கணும். எல்லாரையும் ஒருத்தரையும், அதாவது தாய்க்கு அடுத்தது தாரம் அப்படின்னு சொல்றது இவங்களுக்கு தான் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறோம். ஏன்னா ஆண்கள் எப்பவுமே இப்படி தான் யோசிப்பாங்க, நான் உன்னை பாதுகாக்கிறேன், ஆனால் நீ என்னோட தாயாக இருக்கட்டும், தந்தை, என்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அது ஒரு லெவல் அடுத்தது தான், நீ ப்ரொடெக்ஷன் இருக்கும், பட் ஆனால் உனக்கு இப்படி தான் அப்படின்ற மாதிரி தான் ஆண்கள் யோசிப்பாங்க. பெண்களாக இருக்கும்போது நான் ரொம்ப அன்பாக இருப்பேன் எல்லாரோடையும், ஆனால் அதை என்னோட கணவர் புரிஞ்சுட்டு எனக்கான கரெக்டான சப்போர்ட் அவங்க கொடுக்கணும். நான் சின்ன சின்ன விஷயங்கள் தான் எதிர்பார்ப்பேன், நான் ரொம்ப பெரிய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நான் எதிர்பார்க்க போறதில்ல. ஆனால் என்னுடைய கணவர் நான் செய்கிற இந்த சின்ன சின்ன விஷயத்தை எல்லாமே பார்த்து எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் எப்பவுமே யோசிப்பாங்க. ஓகே, ஸோ கடக ராசியில பிறந்த நேயர்களுக்கு என்ன மாதிரியான ராசிகள் பெர்ஃபெக்டான மேட்சிங்கா இருக்கும், இவங்களை திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்னைக்குமே ரொம்ப ஹாப்பியா போகும் அப்படின்னா என்னென்ன ராசிகள் மேம்? ஓகே, இதுல ப்ரியாரிட்டி வச்சு நம்ம போயிடலாம். தீர்க்கமா இந்த ராசியெல்லாம் இவங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னா விருச்சகம், மீனம் ராசி, இந்த 2 ராசியும் இவங்க டாப்ல வச்சுக்கலாம் ப்ரியாரிட்டியில. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, மனைவியாக இருந்தா அவங்க ரொம்ப நல்லா உங்களோட குடும்பத்தை பார்த்துப்பாங்க, ஆனால் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் அவங்க கிட்ட இருக்கும். இதுவே கணவனாக இருக்கும் போதும் சரி. அப்போ இந்த 2 ராசியும்
இவங்களுக்கு கரெக்டான பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருக்கும். ஓகே, ஸோ ஓரளவுக்கு சுமாரான மேட்சிங்கா இருக்கும். பட் ஓகே, இவங்க வந்து இவங்களோட சேர்ந்து வாழும்போது வாழ்க்கை ஓரளவுக்கு மேனேஜபிளா இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது ராசிகள் இருக்காமா? ரிஷபம், கன்னி இவங்க வந்து தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு செகண்ட் ப்ரியாரிட்டியாக வச்சுக்கலாம். இவங்க கூட இருக்கும்போதும் அந்த எண்ண அலைகள், இவங்க எதிர்பார்க்குற விஷயங்களை வந்து இவங்களோட ஆப்போசிட் பார்ட்டி அது யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கு அது செட் ஆகும். இந்த 2 ராசியை வந்து கன்சிடர் பண்ணுங்க, நிச்சயமா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அடுத்ததா இந்த ராசிக்காரர்களை வந்து கடகராசிக்காரர்கள் திருமணமே பண்ணக்கூடாது, மேட்சிங்கே இருக்காது, பிஸ்னஸ் பார்ட்னரா இருக்கும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அவங்கள வந்து ஏற்படுத்தும், இந்த 2 ராசியும் வந்து ஒன்னாவே இருக்கக்கூடாது, அப்படி ஏதாவது ராசிகள் இருக்காமா? கொஞ்சம் கன்சர்னிங்கா அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்துட்டு ரொம்ப வந்து நல்லதை நீங்க இந்த ராசிக்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அது வந்து மேஷம், துலாம் ஒத்து போறது ரொம்ப கஷ்டம். நீங்க வந்து அப்போ இந்த கடகராசிக்காரங்க விட்டு கொடுத்து போற மாதிரி இருக்கும் எல்லா விஷயத்திலும். அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும் உங்க ராசி கூட. இப்போ இது நட்சத்திரம் பொருத்தம்லாம் பார்க்கும்போது மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நாம பேசிட்டு இருக்க டாபிக் வந்து பேசிக்கா இந்தந்த ராசிக்கிட்டலாம் எனக்கு கொஞ்சம் ஓகே நல்லா இருக்கும், எதுலெல்லாம் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் வரும் அப்படிங்கிறதா நீங்க இன்னைக்கு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஸோ சரண்யா சொன்ன மாதிரி மேரேஜ் மேட்சிங் மட்டும் இல்லை, நீங்க வந்து உங்களோட பிஸ்னஸ் பண்ற போதும் சரி, வேலை பார்க்குற இடத்துல கூட நீ இந்த ராசியா, அதனாலதான் எனக்கும் உனக்கும் எப்போதும் ஒரு இடத்துல அந்த கம்யூனிகேஷன் கேப் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ கடகராசியில பிறந்தவங்க அவங்க வாழ்க்கை வந்து இன்னும் பெட்டரா இருக்கணும், இன்னும் நல்ல லைஃப் நாங்க வாழணும், எங்க கணவன் மனைவிக்குள்ள இன்னும் ஒற்றுமை வந்து அதிகரிக்கணும், இந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு ஏதாவது ஸ்பிரிச்சுவல் ரெமெடி இருந்தா சொல்லுங்க மேம். கிறிஸ்டல் வந்து இவங்க பயன்படுத்தலாம். என்ன கிறிஸ்டல் பயன்படுத்தலாம் அப்படின்னா, அதனால தான் வந்து சந்திரன், மூன் அப்படின்னு நான் சொன்னேன். இவங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்கன்னு. மூன் ஸ்டோன் அப்படின்னு ஒன்று இருக்கு, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, கிடைக்கும் உங்களுக்கு. அதை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கலாம். திரும்பவும் இந்த ராசிக்காரங்களும் தியானத்தின் போது இதை பயன்படுத்தலாம், பிரேஸ்லெட்டாக பயன்படுத்தலாம். இதை பயன்படுத்தும் போது என்ன ஆகும்னா இன்ட்யூஷன் பவர் கொஞ்சம் அதிகமாகும் இவங்களுக்கு. ஏன்னா இவங்க துணைவியாரா இருக்கட்டும், யாராவது பார்ட்னராக இருந்தாலும் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க அவங்க கிட்ட, நீங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க, அதே ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்குற அளவுக்கு அந்த விஷயம் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் எல்லாருக்கும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த இன்ட்யூஷன் பவர் இருந்தால் தான் அந்த ப்ரொடெக்ஷனே உங்களால கொடுக்க முடியும். இப்போ சில ராசிகளோட சேர்த்து நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அந்த ராசி உங்களுக்கு செட் ஆகாத ராசியில ஏற்கனவே கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, அல்லது ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டலை பயன்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்யூஷன் கிடைக்கும். அந்த இன்ட்யூஷன் என்ன, ஆப்போசிட் பார்ட்டி என்ன யோசிக்கிறாங்க, அவங்க என்ன நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பிராஸ்லெட், மோதிரம் இந்த மாதிரி போட விருப்பம் இல்லாதவங்க ஸ்டோனா வாங்கி கூட அவங்க பேக்ல இல்ல ஒர்க் பண்ற பிளேஸ்ல பெட்ரூம்ல எல்லாம் வச்சுக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்ல வச்சுக்கலாம். கிளென்சிங் மட்டும் மறக்காம செஞ்சிடுங்க. கிறிஸ்டல்ஸ் எப்படி கிளென்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வியா அழகா கூகுளில் போய் கேளுங்க, டக்கு 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 டக்குன்னு சொல்லிடும். ஒரு ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, சிம்பிளா கிளென்ஸ் பண்ணிக்கலாம் வீட்லயே. ஓகே, எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை இந்த ஸ்டோனை வந்து கிளென்ஸ் பண்ணுமா? நான் வந்து டெய்லியும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இப்போ எனர்ஜியை மாத்துறீங்க இல்லையா, ஸோ அதனால டெய்லியும் கிளென்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. மறந்துட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கடக ராசியில பிறந்தவங்க எந்த ராசிக்காரர்களை திருமணம் பண்ணலாம், எந்த ராசியில வந்து பிறந்தவங்களை வந்து ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு இன்னும் சிறப்பா இருக்கும், அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு ஆல்ரெடி பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு அவங்க என்ன மாதிரியான ஸ்பிரிச்சுவல் ரெமெடி எடுத்துக்கலாம் அப்படிங்கறத பத்தி எங்களுக்காக தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ரேகா, தி டாரட் குயின்.